ஒரு தலைமுறையை தனது திரைக்கதைகளால் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. ஆனால் அவரது படைப்புகளும் புகழும் என்றும் அழியாது. அவருக்கு நமது இதயபூர்வமான அஞ்சலி. 1980களில் ரஜினி மற்றும் கமலுக்கு இணையாக தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக உயர்ந்தவர் பாக்யராஜ். ஆச்சரியமாக ரஜினிகாந்த் மற்றும் பாக்யராஜ் நடித்த படங்கள் இதுவரை 25 முறை நேரடியாக மோதியுள்ளன. அந்த மோதல்களில் எந்தெந்த படங்கள் ஒரே நேரத்தில் வெளியானது, எந்த நடிகரின் படம் அதிக வெற்றி பெற்றது, இதையெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே இறுதி வரை பார்த்து விடுங்கள். நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். ரஜினிகாந்த் மற்றும் பாக்யராஜ் படங்கள் முதன்முறையாக 1979ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மோதின. அப்போது ரஜினி நடித்த நினைத்தாலே இனிக்கும் மற்றும் பாக்யராஜ் நடித்த புதிய வார்ப்புகள் ஆகிய 2 படங்களும் ஒரே நாளில் வெளியானது. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் ஏப்ரல் 14, 1979 அன்று வெளியானது. ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்று அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதே நாளில் பாரதி ராஜா இயக்கத்தில் பாக்யராஜ் நடித்த புதிய வார்ப்புகள் திரைப்படமும் வெளியானது. இந்த படமும் ரசிகர்களின் பாராட்டை பெற்று சூப்பர் ஹிட் ஆனது. வெறும் 22 நாட்களிலேயே இந்த படம் முழுமையாக படமாக்கப்பட்டிருந்தது என்பது கூடுதல் சிறப்பு. இந்த மோதலில் 2 படங்களுமே வெற்றி பெற்றன. அடுத்த மோதல் 1979 செப்டம்பரில் நடைபெற்றது. ரஜினியின் 6லிருந்து 60 வரை மற்றும் பாக்யராஜின் கன்னி பருவத்திலே நேருக்கு நேர் மோதின. செப்டம்பர் 14 அன்று வெளியான 6லிருந்து 60 வரை ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்று 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கண்டது. ஒரு வாரம் கழித்து வெளியான கன்னி பருவத்திலே எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் சராசரி வெற்றியுடன் முடிந்தது. இதனால் இந்த மோதலில் ரஜினியின் 6லிருந்து 60 வரை வெற்றியை பதிவு செய்தது. அடுத்ததாக ரஜினியின் அன்னை ஓர் ஆலயம் மற்றும் பாக்யராஜின் சுவரில்லாத சித்திரங்கள் படங்கள் மோதின. ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீபிரியா நடித்த அன்னை ஓர் ஆலயம் அக்டோபர் 19 அன்று வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்த மாதம் வெளியான பாக்யராஜின் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது. இந்த படத்தை பாக்யராஜே இயக்கியிருந்தார். இந்த மோதலிலும் 2 படங்களும் வெற்றி பெற்றன. 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ரஜினியின் அன்புக்கு நான் அடிமை மற்றும் பாக்யராஜின் பாமா ருக்மணி திரைப்படங்கள் வெளியாகின. ரஜினிகாந்த் சுஜாதா ரஜி நடித்த அன்புக்கு நான் அடிமை ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்தது. அதற்கு ஒரு வாரம் கழித்து வெளியான பாக்யராஜ் ரஜி நடித்த பாமா ருக்மணி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் சராசரியாக ஓடியது. இந்த மோதலில் ரஜினியின் அன்புக்கு நான் அடிமை வெற்றி பெற்றது. அடுத்ததாக ரஜினியின் காளி மற்றும் பாக்யராஜின் ஒரு கை ஓசை திரைப்படங்கள் மோதின. ரஜினிகாந்த் சீமா ஷோபா நடித்த காளி ஜூலை 3 அன்று வெளியானது. ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காமல் படம் தோல்வியை சந்தித்தது. அதே மாதத்தில் வெளியான பாக்யராஜ் அஸ்வினி நடித்த ஒரு கை ஓசை திரைப்படம் ரசிகர்களிடம் மனதை வென்று சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்தை பாக்யராஜே இயக்கியிருந்தார். எனவே இந்த மோதலில் வெற்றி பெற்றது பாக்யராஜின் ஒரு கை ஓசை திரைப்படம் தான். 1980ஆம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு ரஜினிகாந்த் மற்றும் பாக்யராஜ் மீண்டும் நேருக்கு நேர் மோதினர். இந்த முறை ரஜினியின் பொல்லாதவன் மற்றும் பாக்யராஜின் குமரி பெண்ணின் உள்ளத்திலே ஆகிய படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடித்த பொல்லாதவன் நவம்பர் 6, 1980 அன்று வெளியானது. ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் ஆன இந்த படம் ரஜினியை முழுமையான ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்திய முக்கியமான படங்களில் ஒன்றாகவும் அமைந்தது. அதே நாளில் வெளியான பாக்யராஜ் ரஜி நடித்த குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் சராசரி வரவேற்பை பெற்றது. இந்த மோதலில் ரஜினியின் பொல்லாதவன் வெற்றி பெற்றது. 1981ஆம் ஆண்டின் முதலில் ரஜினியின் தீ மற்றும் பாக்யராஜின் மௌன கீதங்கள் திரைப்படங்கள் மோதின. பாக்யராஜ் சரிதா நடித்த மௌன கீதங்கள் ஜனவரி 23 அன்று வெளியாகி ரசிகர்களின் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படம் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. பின்னர் தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு மிகப்பெரிய சாதனை படைத்தது. இந்த படத்தை பாக்யராஜே இயக்கியிருந்தார். அதன் 3 நாட்களுக்கு பிறகு வெளியான ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடித்த தீ திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் சராசரியாக மட்டுமே ஓடியது. எனவே இந்த முதலில் வெற்றி பெற்றது மௌன கீதங்கள். அடுத்ததாக பாக்யராஜின் இன்று போய் நாளைவா மற்றும் ரஜினியின் கழுகு திரைப்படங்கள் வெளியாகின. ரஜினிகாந்த் ரஜி அக்னிஹோத்ரி நடித்த கழுகு மார்ச் 6 அன்று வெளியானது. ஆனால் எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாததால் படம் தோல்வியடைந்தது. அதே மாதத்தில் வெளியான பாக்யராஜ் ரஜி நடித்த இன்று போய் நாளைவா ரசிகர்களின் மிகப்பெரிய ஆதரவை பெற்று பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது. இந்த மோதலில் பாக்யராஜ் மீண்டும் வெற்றி பெற்றார். 1981ஆம் ஆண்டு மே மாதத்தில் ரஜினியின் தில்லுமுள்ளு மற்றும் பாக்யராஜின் விரியும் வரை காத்திரு திரைப்படங்கள் மோதின. ரஜினிகாந்த் மாதவி நடித்த தில்லுமுள்ளு மே 1 அன்று வெளியாகி ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் ஆனது. அதற்கு ஒரு வாரம் கழித்து வெளியான பாக்யராஜ் சத்யகலா நடித்த விடியும் வரை காத்திரு திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்தது. இந்த மோதலில் 2 படங்களுமே வெற்றி பெற்றன. 1981 தீபாவளிக்கு பாக்யராஜின் அந்த 7 நாட்கள் மற்றும் ரஜினியின் ராணுவ வீரன் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. பாக்யராஜ் அம்பிகா நடித்த அந்த 7 நாட்கள் அக்டோபர் 26 அன்று வெளியாகி 175 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பின்னர் இந்த படம் தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அதே நாளில் வெளியான ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த ராணுவ வீரன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு
ஓடாமல் தோல்வியடைந்தது. இந்த மோதலில் பாக்யராஜின் அந்த 7 நாட்கள் வெற்றி பெற்றது. 1982 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரஜினியின் ரங்கா மற்றும் பாக்யராஜின் தூரல் நின்னு போச்சு திரைப்படங்கள் நேருக்கு நேர் மோதின. பாக்யராஜ் சுலோச்சனா நடித்த தூரல் நின்னு போச்சு ஏப்ரல் 14 அன்று வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படம் 300 நாட்களுக்கு மேல் ஓடியதுடன் பின்னர் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அதே நாளில் வெளியான ரஜினிகாந்த் ராதிகா நடித்த ரங்கா திரைப்படமும் சூப்பர் ஹிட் ஆனது. ஆனால் வசூல் மற்றும் தாக்கம் என இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் தூரல் நின்னு போச்சு ஒரு படி மேலான வெற்றியை பதிவு செய்தது. எனவே இந்த மோதலில் பாக்யராஜ் வெற்றி பெற்றார். 1982 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ரஜினிகாந்தின் எங்கேயோ கேட்ட குரல் மற்றும் பாக்யராஜின் பொய் சாட்சி திரைப்படங்கள் மோதின. ரஜினிகாந்த் அம்பிகா நடித்த எங்கேயோ கேட்ட குரல் ஆகஸ்ட் 14 அன்று வெளியானது. ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. பின்னர் இந்த படம் தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. 3 வாரங்களுக்கு பிறகு வெளியான பாக்யராஜ் ராதிகா நடித்த பொய் சாட்சி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் சராசரி வரவேற்பை பெற்றது. இந்த மோதலில் ரஜினியின் எங்கேயோ கேட்ட குரல் வெற்றி பெற்றது. அடுத்ததாக ரஜினியின் 3 முகம் மற்றும் பாக்யராஜின் டார்லிங் 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 திரைப்படங்கள் வெளியானது. ரஜினிகாந்த் ராதிகா நடித்த 3 முகம் அக்டோபர் 1 அன்று வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் 250 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. பின்னர் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அடுத்த மாதம் வெளியான பாக்யராஜ், பூர்ணிமா, ஜெயராம் நடித்த டார்லிங் 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 திரைப்படமும் வெற்றி பெற்றது. ஆனால் 3 முகம் படத்தின் வசூல் மற்றும் தாக்கத்தை ஒப்பிடும்போது பாக்யராஜின் படம் சற்று பின்தங்கியது. எனவே இந்த மோதலில் ரஜினிகாந்த் வெற்றி பெற்றார். 1983 ஆண்டு ஜூலை மாதத்தில் பாக்யராஜின் முந்தானை முடிச்சு மற்றும் ரஜினியின் அடுத்த வாரிசு திரைப்படங்கள் மோதின. ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த அடுத்த வாரிசு ஜூலை 7 அன்று வெளியானது. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு ஓடாமல் சராசரி வெற்றியை மட்டுமே பெற்றது. அதே மாதத்தில் வெளியான பாக்யராஜ், ஊர்வசி நடித்த முந்தானை முடிச்சு திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய இந்த படம் இன்று வரை பாக்யராஜின் திரையுலக வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மோதலில் பாக்யராஜ் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். 1984 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ரஜினியின் நல்லவனுக்கு நல்லவன் மற்றும் பாக்யராஜின் தாவணி கனவுகள் திரைப்படம் வெளியானது. பாக்யராஜ் ராதிகா நடித்த தாவணி கனவுகள் செப்டம்பர் 14 அன்று வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் ஆனது. அதற்கு சில வாரங்கள் கழித்து வெளியான ரஜினிகாந்த் ராதிகா நடித்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த மோதலில் 2 படங்களும் சூப்பர் ஹிட் ஆனதால் இருவருக்கும் வெற்றியே கிடைத்தது. 1985 தீபாவளிக்கு ரஜினியின் படிக்காதவன் மற்றும் பாக்யராஜின் சின்ன வீடு திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியானது. ரஜினிகாந்த் அம்பிகா நடித்த படிக்காதவன் நவம்பர் 11 அன்று வெளியாகி ரசிகர்களின் மிகப்பெரிய ஆதரவை பெற்று வசூலில் சாதனை படைத்தது. அதே நாளில் வெளியான பாக்யராஜ், கல்பனா நடித்த சின்ன வீடு திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் ஆனது. 2 படங்களும் வெற்றி பெற்றிருந்தாலும் வசூல் மற்றும் மக்களிடம் ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றில் படிக்காதவன் சற்று முன்னிலை பெற்றது. அதனால் இந்த மோதலில் ரஜினிகாந்த் வெற்றி பெற்றார். சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு 1988 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ரஜினிகாந்த் மற்றும் பாக்யராஜ் மீண்டும் நேருக்கு நேர் மோதினர். இந்த முறை ரஜினிகாந்தின் தர்மத்தின் தலைவன் மற்றும் பாக்யராஜின் இது நம்ம ஆளு திரைப்படங்கள் வெளியாகின. பாக்யராஜ், சோபனா நடித்த இது நம்ம ஆளு ஆகஸ்ட் 1 அன்று வெளியானது. ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்று அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக மாறியது. அடுத்த மாதம் வெளியான ரஜினிகாந்த், பிரபு இணைந்து நடித்த தர்மத்தின் தலைவன் திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது. 2 படங்களும் வெற்றி பெற்றிருந்தாலும் வசூல் மற்றும் மக்கள் வரவேற்பில் இது நம்ம ஆளு சற்று முன்னிலை வகித்தது. எனவே இந்த மோதலில் பாக்யராஜ் வெற்றி பெற்றார். 1989 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ரஜினியின் சிவா மற்றும் பாக்யராஜின் என் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படங்கள் வெளியானது. பாக்யராஜ், மீனாட்சி நடித்த என் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படம் முதலில் வெளியானது. அதற்கு 2 வாரங்கள் கழித்து ரஜினிகாந்த், சோபனா நடித்த சிவா வெளியானது. ஆனால் இந்த 2 படங்களுமே ரசிகர்களின் எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. வசூலில் பெரிய சாதனை எதையும் படைக்கவில்லை. அதனால் இந்த மோதலில் தெளிவாக வெற்றியாளர் யாரும் இல்லை. அடுத்ததாக ரஜினியின் மாப்பிள்ளை மற்றும் பாக்யராஜின் ஆராரோ ஆரிராரோ திரைப்படங்கள் மோதின. ரஜினிகாந்த், அமலா நடித்த மாப்பிள்ளை அக்டோபர் 28 அன்று வெளியாகி ரசிகர்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியதுடன் அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாகவும் அமைந்தது. சில வாரங்கள் கழித்து வெளியான பாக்யராஜ், பானுப்பிரியா நடித்த ஆராரோ ஆரிராரோ திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்தது. 2 படங்களும் வெற்றி பெற்றிருந்தாலும் வசூல் அடிப்படையில் மாப்பிள்ளை மிகவும் முன்னிலை பெற்றது. இந்த மோதலில் ரஜினிகாந்த் வெற்றி பெற்றார். 1991 ஆண்டு ரஜினியின் தர்மதுரை மற்றும் பாக்யராஜின் ருத்ரா திரைப்படங்கள் மோதின. ரஜினிகாந்த், கௌதமி நடித்த தர்மதுரை ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தது. அதற்கு சில வாரங்கள் கழித்து வெளியான பாக்யராஜ், கௌதமி நடித்த ருத்ரா திரைப்படமும் ரசிகர்களின் ஆதரவை பெற்று வெற்றி படமாக அமைந்தது. இந்த 2 படங்களில் ருத்ரா சற்று அதிக வரவேற்பை பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த முதலில் பாக்யராஜ் வெற்றி பெற்றார். 1992 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரஜினியின் மன்னன் மற்றும் பாக்யராஜின் சுந்தரகாண்டம் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகின.
பாக்யராஜ் பானுப்பிரியா நடித்த சுந்தரகாண்டம் ஜனவரி 15 அன்று வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் பிளாக்பஸ்டர் வெற்றி பெற்றதுடன் பின்னர் தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அதே நாளில் வெளியான ரஜினிகாந்த், விஜயசாந்தி நடித்த மன்னன் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது சுந்தரகாண்டம் சற்று அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த முதலில் பாக்யராஜ் வெற்றி பெற்றார். 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ரஜினிகாந்தின் அண்ணாமலை மற்றும் பாக்யராஜின் அம்மா வந்தாச்சி திரைப்படங்கள் மோதின. பாக்யராஜ், குஷ்பு நடித்த அம்மா வந்தாச்சி ஜூன் 26 அன்று வெளியானது. ஆனால் இந்த படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அடுத்த நாளே ரஜினிகாந்த், குஷ்பு நடித்த அண்ணாமலை வெளியானது. ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்ற இந்த படம் 175 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. இன்று வரை ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் மறக்க முடியாத முக்கியமான படங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. இந்த மோதலில் ரஜினிகாந்த் வெற்றி பெற்றார். 1992 தீபாவளிக்கு ரஜினியின் பாண்டியன் மற்றும் பாக்யராஜின் ராசுகுட்டி திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியானது. பாக்யராஜ், ஐஸ்வர்யா நடித்த ராசுகுட்டி நல்ல வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் ஆனது. அதே நாளில் வெளியான ரஜினிகாந்த், குஷ்பு நடித்த பாண்டியன் திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. படம் சராசரி வெற்றியை மட்டுமே பெற்றது. எனவே இந்த மோதலில் பாக்யராஜின் ராசுகுட்டி வெற்றி பெற்றது. 1995ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரஜினியின் பாட்ஷா மற்றும் பாக்யராஜின் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படங்கள் நேருக்கு நேர் மோதின. ரஜினிகாந்த், நக்மா நடித்த பாட்ஷா ஜனவரி 12 அன்று வெளியாகி தமிழ் சினிமாவின் வரலாற்றையே மாற்றிய திரைப்படமாக மாறியது. ஒரு வருஷத்துக்கு மேலாக பல திரையரங்குகளில் ஓடி வசூல் சாதனைகள் படைத்த இந்த படம் இன்றும் ரஜினிகாந்தின் கேரியரில் மிக முக்கியமான படமாக கருதப்படுகிறது. 2 நாட்கள் கழித்து வெளியான பாக்யராஜ், மீனா நடித்த ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றாலும் பாட்ஷா அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த மோதலில் ரஜினிகாந்த் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். பல ஆண்டுகள் கழித்து 2023ஆம் ஆண்டு மீண்டும் ரஜினிகாந்த் மற்றும் பாக்யராஜ் நடித்த படங்கள் மோதின. இந்த முறை ரஜினியின் ஜெயிலர் மற்றும் பாக்யராஜின் 3.6.9 திரைப்படங்கள் வெளியாகின. ரஜினிகாந்தின் ஜெயிலர் ஆகஸ்ட் 10 அன்று வெளியாகி உலகம் முழுவதும் ரசிகர்களின் மாபெரும் ஆதரவை பெற்றது. இந்த படம் உலக அளவில் 600 கோடிக்கு அதிகமாக வசூல் செய்து 2023ஆம் ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக அமைந்தது. அதன் பிறகு ஆகஸ்ட் 25 அன்று வெளியான பாக்யராஜின் 3.6.9 திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறவில்லை. எனவே இந்த மோதலில் ரஜினிகாந்த் தான் மாபெரும் வெற்றி பெற்றார். இதுவரை ரஜினிகாந்த் மற்றும் பாக்யராஜ் நடித்த திரைப்படங்கள் மொத்தம் 25 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. சில மோதல்களில் ரஜினி வெற்றி பெற்றார், சில மோதல்களில் பாக்யராஜ் வெற்றி பெற்றார். மேலும் சில சந்தர்ப்பங்களில் இருவரின் படங்களும் வெற்றி பெற்று ரசிகர்களின் மனதை இடம் பிடித்தது. இவர்களில் எந்த படம் உங்களை மிகவும் கவர்ந்தது என்று கமெண்டில் கூறுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.